இங்க ஒரு காம்படிஷன்ல யாரு அந்த குளத்தை சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் மேஜிக் அகாடமியில ஜாயின் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஆனா அந்த குளத்துல காலை வச்சதும் எல்லாருக்கும் பயங்கரமான வலி ஏற்படுது. ஆக்சுவலா அந்த குளம் ஹியூமன்ஸோட ஆசைகளை உணரும். யாருக்கு ஆசைகள் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். அப்போ ஹீரோயின் அதை பார்த்து பயந்து போய் நிக்கிறான். அப்போ ஒருத்தன் அதிக ஆசையால உடனே எலிமினேட் ஆகுறான். அவன் கால் வலியால துடிச்சு போயிடுறான். அதை பார்த்த எல்லாரும் இதை எப்படி கிராஸ் பண்றதுன்னு பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் அங்க வர்றான். அவனுக்கு எந்த வலியுமே இல்லாம ஈஸியா அந்த குளத்தை கிராஸ் பண்ணிடுறான். அந்த காம்படிஷனை நடத்துற எக்ஸாமினரே அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்போ அதை பார்த்து மீதி இருந்தவங்களுக்கும் கொஞ்சம் தைரியம் வந்து ஒவ்வொருத்தரா அந்த குளத்துல இறங்குறாங்க. அப்போ ஹீரோயினும் அந்த குளத்துல இறங்குறா. அப்போ அங்க இறங்கினவங்க எல்லாரும் வலியால அவதிப்படுறாங்க. ஆனா ஆச்சரியமா அந்த பொண்ணுக்கு எந்த வலியுமே இல்ல. அவ கோல்டு ரெஃப்ரெஷிங் சென்சேஷனா ஃபீல் பண்றான். அதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் எந்த வலியுமே இல்லாததால அந்த குளத்துல ஜாலியா விளையாடவும் ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த டெஸ்டும் கம்ப்ளீட் ஆகுது. அந்த சந்தோஷத்துல எல்லாரும் அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க. இந்த டெஸ்ட்ல அவங்க முன்னாடி 2 சங்கிலிகள் மட்டும் தான் இருக்குது. கீழே பார்த்தா முடிவே இல்லாத பள்ளம் தான் இருக்குது. எக்ஸாமினர் எல்லாரும் இந்த சங்கிலி வழியா நடந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வரணும்னு சொல்லிடுறாரு. அப்போ அவங்க எல்லாரும் இதை எப்படிடா கிராஸ் பண்றதுன்னு பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் யாராவது ஃபர்ஸ்ட் போவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அதே ஆள் திரும்பவும் ஃபர்ஸ்டா அந்த சங்கிலி மேல ஏறி ஓடி வர்றான். அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக போடுற எல்லா பூமராங்கையும் ஈஸியா ஸ்கிப் பண்ணி 4 ஸ்டெப்ல அந்த பக்கம் கிராஸ் பண்ணி ஈஸியா வந்துடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நம்மளும் இதே மாதிரி கிராஸ் பண்ணி ஒன்னா போகலாம்னு அவ கையை பிடிச்சு இழுத்து கூப்பிடுறான். ஆனா ஹைட் பயத்துல ஹீரோயின் போகாம அங்கேயே உட்காந்துடுறான். அதனால வேற வழி இல்லாம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த சங்கிலி மேல நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க த்ரோ பண்ற பூமராங் எல்லாத்தையும் அவளோட ஸ்கில்ஸால ஸ்கிப் பண்ணி ஈஸியா அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துடுறான். இப்போ நிறைய பேர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. அந்த பக்கம் போன ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவளை மோட்டிவேட் பண்ணி வர சொல்லி கூப்பிடுறான். கடைசியில ஒரு வழியா ஹீரோயின் அந்த சங்கிலி மேல கால் வச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல அவன் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த 2 பேர் கால் சிப்பாகி அந்த பெரிய பள்ளத்துல விழுந்துடுறாங்க. அதை பார்த்து அவளுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. இப்போ அவ மட்டும் தான் கடைசியா கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கான். அப்போ அதை பார்த்த ஒருத்தர் ஒரு பூமராங்க த்ரோ பண்ணி அவ பிடிச்சு நடந்துட்டு இருந்த சங்கிலியா கட் பண்ணி விட்டுறாரு. உடனே அவ மீதி இருந்த ஒரு சங்கிலியை பிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கவனமா நடந்து போக ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த சங்கிலியையும் கட் பண்ணி விட்டுறாங்க. அதனால அவன் நடந்துட்டு இருந்த சங்கிலியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எக்ஸாமினர் கூட அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த சங்கிலியையும் கட் பண்ணி விட்டுறாங்க. அதை பார்த்து எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகி அவ கீழே விழுந்து செத்து போயிட்டா. இனிமே இந்த போட்டியில அவ இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவ ஃப்ரெண்டு எதிர்த்தியா பார்க்கும்போது ஹீரோயின் கீழே விழாம மீதி இருந்த கடைசி சங்கிலியையும் டைட்டா பிடிச்சு மேலே ஏறி வந்துட்டு இருக்கா. அப்பதான் அவங்க எல்லாருக்கும் புரியுது இந்த டெஸ்ட் யார் ஸ்ட்ராங்கானவங்கிறத பாக்குறதுக்காக இல்ல, ஆசைக்கும் பயத்துக்கும் அடிமையாகாம அதை தைரியமா எதிர்கொள்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த டெஸ்ட் வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியுது.